அண்மை செய்தி. போக்குவரத்து துறையில் கடந்த மார்ச் மாதம் ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன்கள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு பண பலன்கள் எப்போது கிடைக்கும் என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு 500 கோடி ஒதுக்குவாரா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் என கேள்வி இருக்குது. மாநில போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையால் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். போக்குவரத்து துறையில் கடந்த மார்ச் மாதம் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு கால பலன் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதம் ஓய்வு பெறுபவர்களுக்கு அரசிடமிருந்து நிதி வரவில்லை. ஆகையால் வந்த பிறகு ஓய்வு பெற்ற பெறுவர்களுக்கு வழங்குவதாக மாநில போக்குவரத்து கழகம் உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக தகவல் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் மற்றும் மே மாதம் சேர்த்து 4000 பேர் ஓய்வு பெறுகின்றனர். அவர்களுக்காக ஓய்வுக்கான பலன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. ஒரு நபருக்கு 20 லட்சம் என்றால் கிட்டத்தட்ட 4000 பேர் வரும்போது 500 கோடிக்கு மேல் வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவ்வாறு பார்க்கும்பொழுது இன்றுதான் புதிய அமைச்சரவையில போக்குவரத்துறை அமைச்சராக தமிழன் பார்த்திபன் பதவியை பொறுப்பேற்றுகிறார். என்றால் குறிப்பாக போக்குவரத்துறை பொறுத்தவரையுமே கடந்த ஆட்சி காலத்தில் பொறுத்தவரையுமே மிக முக்கியமாக கடனில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பொதுத்துறையாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது இந்த புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய முதல்வருக்கு இந்த 500 கோடி ஒதுக்குவாரா? பல்வேறு சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் போக்குவரத்துறையை சமாளிப்பதற்கு எது போன்ற ஆலோசனை மேற்கொள்ளப்படும், குறிப்பாக புதிய அமைச்சர் என்ன திட்டத்தை மேற்கொள்ளப்படும் எதிர்பார்ப்புகளில்தான் தற்போது இந்த 500 கோடி ஒதுக்குவாரா என்ற கேள்வி இருக்குது. அதே மாதிரி 4000 ஊழியர்கள் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் மே மற்றும் ஏப்ரல் மற்றும் மே ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கு நிதி ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சரோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.